சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இசை 61:1 முதல் பத்தியில ஒரு காரியத்தை சொல்றாரு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அது தொடர்ந்து நம்மீதும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் செயல்படுகிறது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கி வந்தாரோ, அவர் மேல் தங்கியிருந்து செயல்பட்டார். எதற்காக அவர் மேல் வந்து தங்கினாரோ அதே காரணத்துக்காக நமக்குள் வந்து தங்கி நமக்குள் இருந்து அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். எங்க சொன்னார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் மேல் இருப்பதனுடைய நோக்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயல்படுகிறதின் நோக்கத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். அங்கு ஏராளமான நிறைய காரியம் அங்கு சொல்லப்படுகிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தனை அபிஷேகம் பண்ணின அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்றாரு. இதுல அப்படியே ஒவ்வொரு காரியமா சொல்லிட்டே வர்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலும் நாமும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னால், அதனுடைய நோக்கங்களை உணர்ந்தவர்களாக, அவர் நமக்கு தந்தருளப்பட்டதனுடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட கடனாளிகளாக இருக்கிறோம். இங்கு சொல்லப்பட்டபடியே இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போறாரு. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அப்ப பரிசுத்தாவினுடைய வேலை என்ன? ஆண்டுடைய அனுகிரக வருஷத்தை சொல்லணும். ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற நாளை, நியாயத்திற்கு பின்னால் ஆண்டுடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அதை துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லவும், துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாக, அதை சொல்லுகிறவர்களாக காணப்படவும் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து 3வது வசனத்திலும் முக்கியத்துவங்களை எல்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்ற நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்போ நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், நமக்கு பரிசுத்தாவியானவை தந்தருளினுடைய நோக்கத்தை நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். செயல்பட வேண்டிய காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தார், அதே போல நம் மீதும் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தங்கியிருந்து செயல்படவே தேவன் விரும்புகிறார். நாம் முழுவதுமாக ஆண்டவர் விட்டுக் கொடுப்போம். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை